திருச்சிற்றம்பலம். அருள்மிகு வேதபுரி சுடபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையில் 309வது திருப்பதிகம் திருவோத்தூர். திருமுறை 1 54வது திருப்பதிகம். இறைவன் திருமுன்பு திருஞான சம்பந்தப் பெருமான் பாடிய திருப்பதிகம். அருமையான பதி. பெரிய சிவலிங்க திருமேனி, கண்கொள்ளா காட்சி. நல்ல ஒரு நந்தி தேவர் பார்த்தோம்னா வரும்போது நம்மை பார்த்த மாதிரி இருப்பார், சுவாமி பார்த்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருப்பார். இங்கே விஸ்வாசு அப்படிங்கிற மன்னன் இறைவனை வேண்ட அவர் பொருட்டு நந்தியம்பெருமானை போருக்கு அனுப்பிய ஒரு அற்புதம். அப்போதான் அவர் விஸ்வாசு சுவாமி இடத்துல நந்தி தேவரை அனுப்புறேன்னா இதுக்கு ஒரு சான்று. நீ செல்லும்போது நந்தி திசை தான் காணும் திசையிலே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நந்தி தேவர். இதில் ஒரு முக்கியமான ஒரு வரலாறு நடந்தது. என்னன்னா, வைத்த பனை மரங்கள் எல்லாம் குலை காய்க்காது ஆண் பனையாகவே இருக்கிறதுன்னு ரொம்ப ஒரு அடியார் வருத்தப்பட்டார். சம்பந்த பெருமான், நீங்க சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு, இந்த திருவோத்தூரில பலகாலம் தங்கி இருந்து பெருமானை காலந்தோறும் வழிபட்டாருங்கிறது சான்று நமக்கு பெரிய புராணம். அப்படி இருக்கக்கூடிய இது தளத்தில் இந்த அன்பர் சுவாமி கிட்டே வேண்டார். இந்த மாதிரி மனைமரங்கள் எல்லாம் காய்க்கவே இல்லையே சாமி, சமணர்கள் எல்லாம் ஒரே கிண்டலும் கேலியுமா, எப்பா நீ வைத்த பனைமரம் காய்க்குமா, காய்க்கவே காய்க்காதா ஒன்று கூட அப்படி சொல்லி கிண்டல் வேற பண்றாங்க. அப்படி சொல்லி ஒரு பழுத்த அடியார், நல்ல முதிர்ந்தவர் கேட்கிறாரு சம்பந்தர்கிட்ட. அப்ப இந்த பதிகம் படிக்கிறார் சுவாமி. அந்த ஓத்தூர் அப்படின்னு சொல்லும்போது ஓதுதல், வேதத்தினுடைய பொருளை சுவாமி ஓதிய இடம் இது. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான். அப்படிப்பட்ட திருவத்திபுரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்திலேருந்து வந்தவாசி போற வழியில போனோம்னு சொன்னா மாங்கால் கூட்டுரோடுன்னு ஒன்று வரும். அங்கிருந்து வலப்புறமாக திரும்பினோம்னா ஏறத்தாழ ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு 16 கிலோமீட்டர் போனோம்னா அந்த செய்யாறு இல்லை 6 பகுதியில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான தலம். இந்த 11வது பாடல்ல தான் இந்த குறும்பை ஆண்பனை ஈங்குலை ஓத்தூர் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆண் பனை மரங்கள் எல்லாம் குலை தள்ளியது இந்த வரியில 11வது பாட்டு சொன்ன நிமிஷம். அந்த பதிகத்திலே சொல்றாரு, இது மாதிரி அதிசயம் செய்த சிவபெருமான் அப்படின்றார். நான் செய்ததல்ல, இறைவன் செய்ததுன்னு சொல்றார். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண் பனைமரங்களாக இருவையெல்லாம் குறை தள்ளிய பனைமரங்களாம் முக்தி அடையுது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அது ஏதோ மேஜிக்ல அவர் பண்ணலை. ஆனா என்றைக்கு ஞானசம்பந்தருடைய வாக்குப்படி அவை குலை தள்ளியதோ அந்த உயிர் இறைவன் நிலை அடையுது. இதுதான் சம்பந்தர். இந்த இடத்துல குறிப்பு நம்முடைய சேக்கிழார் பெருமான். இப்படி ஒரு அற்புதமான ஒரு தலம் திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு பார்க்க பார்க்க எத்தனை முறை செய்யாறு, சேயாறு, செய்யாராட்சி. சேயினா முருகன், முருகன் வழிபட்டதுனால சேயாறு, சேயாறு குழந்தை. அப்புறம் என்னாச்சுன்னா செய்யாறுன்னாச்சு. செய்யாறு சேய் செய்யாமாச்சு. இப்ப செய்யார் பாருங்க, செய்ய மாட்டார்னு அர்த்தம். அடையாறு அடையார், அடையவே மாட்டான். அது மாதிரி செய்யார் செய்ய மாட்டார்னு போர்டு போட்டு வருது. செய்யாறு அப்படி போகணும். அதனால இது மாதிரிலாம் ஒரு அற்புதம். பழைய பேர்கள் எல்லாம் பாதுகாக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இனிமேலாவது நம்ம சிவநெறியில் இருக்கவங்களாவது அந்த பாடல் பெற்ற தலத்தினுடைய முன்றைய பெயரை சொல்லியே நாம பேசணும். நம்ம பேசும்போதாவது அப்படி பேசணும். திருச்சிற்றம்பலம். பூ தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரிலை எண்ணுங்கால். இப்ப நான் பார்த்தவர்களும் பார்த்தா இந்த ஊர்ல மொத்த பேருமே பூவை எடுத்துட்டு வந்த வண்ணமாவே இருக்காங்க. அதுவும் தேர்ந்தெடுத்து அதில் அப்படி சொட்டக்கிட்ட இல்லாம நல்லா புது பூவா நல்லா பார்த்து அப்படி எடுத்து வராங்க. உங்களுடைய திருவடியில ஏற்றி வழிபாடாதவங்களே இல்லை. எங்க ஊர்ல எல்லாம் 100% 100 பேர் சைவர்கள் அப்படி இருக்காங்க. ஓத்தூர் மேய ஒளி மழுவாள் அங்கை கூத்தீர். கையிலே அனலேந்தி கூத்தாடக்கூடியவர், கையிலே ஒளி பொருந்திய மழு பரசு வைத்திருக்கக்கூடிய பெருமானே,
உன் குணங்களே, உன்னுடைய குணங்களை போற்றி வணங்காதார் இல்லை. எப்படிப்பட்ட திருவோத்தூர் பாருங்க. இடையீர் போகா இள முலை யாழை ஓர் புடையீரே. ஒரு பாகத்திலே உமை ஒரு பாகமாக வைத்தார். புள்ளிமான் உரை உரி உடையேறு. நல்ல புள்ளி விழுந்த மானுடைய அந்த மாய தாரகாவோட தீரில் அடிக்கிறாங்க மாயமான்லாம். அதெல்லாம் சுவாமி என்ன பண்றார், அபயம் பண்றார் தனக்கு. அதை இடுப்புல கட்டிக்கிட்டார். உடையீர் உண்மை ஏத்துதும் ஊத்தூர் சடையீரே. பெருமானே உன் திருவடியை வணங்குறோம் சாமி. உன் தாளே, உன் திருவடியை ஏத்தி வழிபடுகிறோம். புத்தூர் சடையப்பனே. உள் வேர் போல நுடிமையினார் திறம் கொள்வீர். என்ன குற்றம் உள்ள அடியார், குற்றம் இல்லாதவன் மனிதனை பறக்கவே முடியாது அல்லவா? ஆனா சாமி அது குணமாவே கொடுத்தார். குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர். எத்துக்கு என் கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர். ஒற்றை கண்டான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. யாரு? நம்மால் சுந்தரர். அதனால குற்றம்ன்றத குற்றம் பொறுக்குவார், குற்றத்தை பொறுத்துக்குவார். சரி, நம்ம பிள்ளை நல்லா இருக்கு. கருணைமா சாகரம் அவரை மாதிரி ஒரு பொறுமையும் கருணையும் வேறு எவருக்கும் இல்லை. அதான் அப்படிப்பட்ட திறம், அப்படிப்பட்ட உங்களுடைய திறத்தை எல்லாம் அவங்களுடைய அடிமை திறத்தையும் அவர் கொள்வார். அழுகுள் ஓர் கோபனம் ஒள் வாழைக்கனி தேன் சொறி. இடுப்பில் கட்டிருக்கக்கூடிய அந்த கோவணத்தையும் அடித்து வாழைக்கனி தேன் சொறி ஓத்தூர் கல்வீரே உமக்காதலே. எப்படிப்பட்ட அன்பு! அப்படியே உன்னை மேல வச்சக்கூடிய காதலுக்கு மேல உயர்ந்தது ஒன்றுமே கிடையாது. என் உள்ளமும் கவர் கல்வன் அல்லவா நீர். கல்வீர், அப்படியே ஈர்த்தனை ஆட்கொண்டீரே. இந்த வாழை கனிகளிலே தேன் சொரியக்கூடிய ஓத்தூராகும் இது. 4வது பாடல். தோட்டீரே, அதனா செங்காந்த மலர்களை அணிந்திருக்கக்கூடியவர். துத்தி பைந்தலை நாகத்தை ஆட்டீரே. நல்லா அப்படி படம் எழுதக்கூடிய அந்த வாசுகி பாம்பு, 5 தலை பாம்பையும் ஆட்டி நீர் வைத்து இடுப்பிலே கட்டி வைத்தீர். அடியார் விடை ஓட்டீரே. உன்னை துதிக்கக்கூடியவர்களுடைய வினைகள் எல்லாம், அடியவர்கள் வினையெல்லாம் ஓட்டி விடுவீர். உமை ஏத்துதும் ஓத்தூர் நாட்டீரே அருள் நல்குமே. உமை வணங்குகின்றோம் சாமி, அருள் தாருங்கள். ஓத்தூர் பெருமானே, ஓத்தூருங்கின்ற நாட்டுக்கு சொந்தக்காரரே. குளையார் காதீர், சங்க வெண் குலை அணியக்கூடிய காதணி உடையவரே. கொடுவாள் படை உலை ஆழ்வீர். அப்படிப்பட்ட ஒரு நிலத்தில் அப்படி பக்கத்திலேயே வச்சிருப்பாராம் உலை ஆழ்வீர். மழுப்படை திருவோத்தூர் பிழையா வண்ணங்கள் பாடி நின்று ஆடுவார். அழையாமே அருள் நல்குமே. உன்னுடைய அன்புக்கு பாத்திரமானவங்க எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே கொடுக்க சீலர்களா இருப்பாங்க. அது பிழையாத வண்ணம் எப்போதும் அப்பனை மறக்காத நிலையில இருந்து பாடி நின்று ஆடுவார்களே, அவங்களுக்கு அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அழையாமே அருள் நல்குவார். மிக்கார் ஏதோ அடிக்கடி சொல்றது, முக்தி பேருங்கிறது கேட்டு பெறுவதல்ல, தகுதியால் வருவது. அதனால முக்தி பேரு கேட்கறது தவறு இல்லை. ஆனால் இறைவன் முக்தி பேருக்கு தகுதி உடையவருக்கு அதை நிறுத்துறதே இல்லைங்கிறது தான் இந்த கருத்து. அழையாமையே வந்துடுவார் என்று சம்பந்தர் வாக்கு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. பொழுதன்னைக்கும் நான் அவரை போய் அடைய போறேன்னா அடைய மாட்டான். அவன் தான் நம்ம உள்ள உயிருக்குள்ள இருக்கிறாரு. அதை உணர்ந்துடணுமே. சென்னையில் இருந்துக்கிட்டே சென்னையை போய் எங்கே போகுதுன்னு கேட்டா அதுதான் அந்த உணர்வு பூர்வமாக தன் உள்ள இருக்கிறத அனுபவத்தில் கொண்டு அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் தான் சிவம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப அது அழையாமையே ஆனந்தத்தை அருள செய்வார். மிக்கார் விரும்பி பலியிட தக்கார் நம் மக்களீர் என்று உட்காதார் உளரோ. நீ பாடுக்கு பிச்சைட்டு போகும்போது உன்னுடைய அழகை பார்த்துட்டு தான் பொம்பளை பிள்ளைங்க மகள்கள்லாம் போயிட்டு அப்படியே போயிடுச்சுன்னா அப்படின்னு பெத்தவங்க பயப்படுவாங்களாம். பாருங்க எப்படி பிச்சைட்டி போறாரு பாருங்க. உட்காதார் உளரோ. திருவோத்தூர் நக்கீரே, சும்மா மகிழ்ந்து இருப்பாராம், அவர் ஜாலியா போறார். அருள் நல்குமே. இது என்னன்னா உடனே நம்ம மகளிர்ன்றதுல வரக்கூடாது. இது பல தடவை சொன்ன மாதிரி சைவ சித்தாந்த கருத்துக்களோடு நம்ம சிந்திக்கணும். அந்த மகளிருங்கிறது அந்த உயிர். அப்படி நம்ம
மும்மலம் அதை தூண்டக்கூடிய அந்த செவிலித்தாய், அதுதான் பெற்றோர். பெருமானுடைய ஆட்கொள்ளும் திறம்தான் அந்த கூட்டிட்டு போறது ரொம்ப ஆனந்தமா. அதுதான் இப்ப கடைசியில பார்த்தோம்னு சொன்னா மதுர பாவம், அது உயர்ந்த நிலை. தாதார் கொன்றை தயங்கும் முடிவுடை நாதா என்று நலம் புகழ்ந்து ஓதாதார் உளரோ. அப்பா உன்னை இங்க இந்த ஊர்ல எப்ப பாரு ஒருத்தர் கூட உனக்கு புகழ்ந்து பாடி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய ஒரு நாள் ஒருத்தர் கூட உன் புகழ பாடாதவங்க ஒருத்தர் கூட இல்லை. நல்ல மகரந்த தாதுகள் நிறைந்த கொண்டையை தயங்க அப்படி வச்சிருக்கக்கூடிய திருமுடியுடைய பெருமான் நாதா, தலைவா, நாதன், எல்லாருக்கும் நாதன். திருவோத்தூர் ஆதீரே, ஆதி நாயகனே அருள் நல்குமே. எந்தான் இம்மலை, இன்னும் ஒண்ணுமே இல்லை, இது என்ன பெரிய மலை அப்படின்னு சொல்லிட்டு இது எம்மாத்திரம் நீ மலை என்ற அரக்கனை கைலாயத்தை போய் சொல்லாமா ராவணன் வென்றார் போலும் விரலின, ஒரு விரல் நுனியிலே வென்றுட்டார். ஒன்றார் மும்மதில் எய்தவன் எதுக்கும் ஒத்து வர மாட்டான். அதான் ஒன்றார், பெருமானுடைய அன்பிலே ஒன்றாதவர்களுடைய முப்புறத்தையும் எரித்தார். ஓத்தூர் என்றார் மேல் வினை ஏகுமே. இந்த பேர் சொன்னாலே போதுமா, பாருங்க எப்படி நல்லம் நல்லம் நல்லம். திரு நல்லத்துக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சிருக்காரு அப்பர். அது இங்க என்ன சொல்றாருன்னா, ஓத்தூர்ன்ற அந்த வார்த்தை சொன்னாலே வினை ஓடி போயிடும். நன்றா நால்மறையானோடு மாலுமாய் சென்றார் போலும் திசையெல்லாம் ஒன்றாய் உள்ளெறியாய் மிக ஓத்தூர் நின்றீரே. நல்ல நான்மறை பிரம்மனும் திருமாலும் சென்றார்கள், திசையெல்லாம் போனாங்க. ஒட்டு மொத்தமா பார்த்தா எரியாயி நின்று அருள் செய்தான் ஓத்தூர் பெருமான். அப்படியே நின்றாரு. உமை நேடியே தேடிக்கிட்டே போனவங்களுக்கு அப்படியே அக்னி பிளம்பாக அண்ணாமலையாராக காட்சி கொடுத்தீரு. காரமன் கலிங்க துவர் ஆடையர், இந்த கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய சமணர்கள் கலிங்கத்து வந்த ஒரிசான்னு இப்ப சொல்றோம்னா, கலிங்கத்து ஆடைங்கிறது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு ஆடை. அப்ப அந்த கலிங்கத்தினுடைய அதுல துவராடை, சிவந்த ஆடை தான் அவங்க போட்டிருப்பாங்க. வெள்ளை கலிங்கத்தர் வெண்தீரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னை என்னும், அன்னை பத்து வருது இல்லையா, அவ்வளோ ரொம்ப அருமையான துணி, நைஸா இருக்குமா, அதான் அப்பா போட்டுட்டு வருவார். வெள்ளை கலிங்கத்தர் வெள்ளை ஆடை தான் போட்டு வருவார். இங்கே இவர் நம்ம துவராடை போட்டுன்னு வராங்க. சிவனடியார்கள் ஏன்னா இங்க ஆமுக்கரச பெருமானு அப்பர் முதல் நுழையும் போது வெண்பட்டு உடுத்தி தான் வராருங்க. சிவனடியாராக போகும்போது வெள்ளை நிறந்தும் ஏற்புணையது, அதுதான் ரொம்ப சிறப்பு. தேரர் அவங்க பொய் பேசுறவங்க, தேராதவங்க. சொல் அவை தேரர் மின் நம்பாதீர்கள். ஓர் அம்பால் எயில் எய்தான் ஒரே அம்புல ஏகம், அதிலே முப்புறத்தையும் எரித்தார் ஓத்தூர். சீரவன் கலல் சேர்மின், சிறப்புமிக்க திருவடியை சேருங்கள். 11வது பாடல் பதிகம் நிறைவாகுது. இந்த திருக்கடை காப்பிலே தான் ஆண் பனைமரங்கள் எல்லாம் குலை தள்ளியன. எவ்வளவு பெரிய அதிசயம் பண்ணியிருக்காரு பாருங்க. குறும்பை ஆண்பனை ஈன் குலை ஓத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை, இதுதான் பாத்தீங்க, இதுதான் சம்பந்தர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மட்டிட்ட புண்ணை அம்கானல் மடமைகளை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈசன் செயல்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் கோயிலுக்குள்ள. இந்த இடத்துலையும் பாருங்க, இந்த ஒரு அற்புதத்தை செய்த இப்போ அந்த பாடு படிக்கும் போதே கொலை தெளிச்சு. ஆனா இவர் அதுக்கு முன்னாலேயே இந்த பதியத்தையே முடிச்சிட்டார் சாமி பார்த்த மாதிரியே. அரும்பு கொன்றை அடிகளை, நல்ல அரும்புகளையும் கொன்றையும் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் தலைவனை, இப்படி செய்த அற்புதத்தை செய்த தலைவனை பெரும் புகழியுள் மிகப்பெரிய பெருமையடைந்த சீர்காழி பதியில் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார். இந்த சொன்ன பாடல்களை எல்லாம் ரொம்ப விரும்பி படிக்கிறவங்க வினை வீடே, வினை எல்லாம் நீங்கிரும். ஓத்தூர் பெருமான் கண்ணுக்குள்ளேயே இருக்கார். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம.